வெயிட் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது உங்களுக்கு சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்மகாரகனாகிய சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒரு அற்புதமான தருணம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சிஆர் முத்து பேசுகிறேன். வெயிட் ஒரு நிமிடம். உங்களுக்கு சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் வெரி சிம்பிள், இந்த வீடியோ பாருங்கள். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேங்க. சனீஸ்வரன் என்று சொன்னாலே தர்ம கர்மாதிபதி என்று சொல்லுவார்கள். இந்த சனீஸ்வரனுடைய ஆளுமை யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் நல்ல ரீதியில் தொழில் பண்ண முடியும், வேலையில் சிறப்பாக இருக்க முடியும். அந்த சனீஸ்வரனுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்தால், அவர் கர்மகாரகன் சொல்லக்கூடியது, அந்த சனீஸ்வரனுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக 7 சனியோ அஷ்டம சனியோ வேறு எந்த சனி திசையோ உங்களை எதையுமே செய்யாது. அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வேண்டும். எப்படி பண்ணலாம்? அவர் எப்படி வாங்கிறது? சனீஸ்வரன்னா பகிர்ந்து கொடுக்கிறவர் தான் சனீஸ்வரன். அதான் சொல்லுவாங்க, ஊனமுற்றவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கு தானம் பண்ணுறீங்களோ தர்மம் பண்ணுறீங்களோ இல்லையோ அதனுடைய சூட்சுமம் என்ன என்று தெரிந்து கொள்ளணும். இப்போ பூசம், அனுசம், உத்தரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இவருடைய மகரம், கும்பம் சொல்லக்கூடிய ராசிகள் சனி பகவானுடைய ராசிகள். அல்லது இந்த 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன இருக்க, சனீஸ்வரன் இருக்கத்தான் செய்வார். அப்போ அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். வெரி சிம்பிள், ஒரே ஒரு வழி செய்யுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் உங்களால் எதையுமே எந்த தானமும் தர்மமும் நம்மளால் செய்ய முடியல, என்னால் செய்ய முடிஞ்சது ஏதாவது ஒரு சிம்பிளாக செய்ய முடியும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைங்க. அதை கேட்டு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு அனுப்பி வைங்க. அதை கேட்டு அவங்க வாழ்க்கை சிறக்கட்டும். என்ன எப்படி சிறக்கும் என்று சொன்னால், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுயம்பாக எழுந்திருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு நித்தம் 1000 மலர்களை வைத்து திருமால் பூஜை செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் 999 மலர் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு மலர் பத்தில். என்ன பண்ணார்? உடனே தன்னுடைய கண்ணை பெயர்த்து ஈசனுடைய காலிலே வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ண போனார். அதை பார்த்து பக்தி வைராகியத்தை உணர்ந்த ஈசன் அவருக்கு தரிசனமாகி அந்த தரிசனத்தில் அவருக்கு அருள் புரிந்தார் என்று சொல்லுவார்கள். இதை கேள்விப்பட்டு, அகத்தியர் மூலம் இதை கேள்விப்பட்டு லக்ஷ்மி தேவி பூலோகத்துக்கு தானும் அவரை அந்த கோயிலில் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜித்தாங்க. அதுதான் சகஸ்தர லக்ஷ்மி ஈஸ்வரர். அங்கே தான் தரிசனமாயிருக்கார். அங்கே லக்ஷ்மி தேவிக்கும் தரிசனம் கொடுத்தார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் காலத்திலே அந்த லக்ஷ்மி தேவி பூஜிப்பதாகவும் அங்கே ஞானிகளும் பெரிய சித்தர்களும் எல்லாரும் கூடி வருகிற மாதிரி தான் அதனுடைய ஸ்தலத்தினுடைய வரலாறு. இதில் என்ன தெரிகிறது என்றால், இறைவனுக்கு ஒன்று கொடுக்கணும் என்றால், ஏழைக்கு உதவுவது இறைவனுக்கு கொடுப்பது போல எதையாவது மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கொடுக்க போகும்போது உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? அடியிலிருந்து உருவி கொடுக்கணும், கடைசியிலிருந்து எண்டிலிருந்து கொடுக்கணும். பைபிளில் கூட ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு காசு கொடுத்த ஒரு பாட்டியமாக தான் பெரிய பிளெஸ்ஸிங் உண்டானா. 1000 லட்சம் கோடி வச்சு கொடுத்தவங்க அல்ல, தனக்கென்று அடுத்த வேலைக்கென்று வைத்திருந்த ஒரு காசு. அதுபோல் ஒரு இறைவனுக்கும் மற்றவருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னா கடைசியில் அந்த லாஸ்ட் எண்டிலிருந்து ஒரு காரியம் செய்யணும். அப்போ தான் இறைவன் என்ன பண்ணுவார்? அவருக்கு தரிசனமாவார் என்பது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். யாராவது நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. அது நினச்சிங்கனாலே ஒரு காகத்துக்கு தீனி போடுவதோ, பறவைகளுக்கு தீனி போடுவதோ, அது கொஞ்சம் தண்ணி வைக்கிறதோ, மொண்டி முடுவர்களுக்கு கொடுப்பதோ, பலவீனமானவர்களுக்கு கொடுப்பதோ, ஏழைபாளைகளுக்கு கொடுப்பதோ, ஊனமுற்றவர்களுக்கு கொடுப்பதோ, குஷ்டரோகிகளுக்கு கொடுப்பதோ, யாராவது ஒருத்தருக்கு கொடுங்க. எதுவுமே உங்களால் கொடுக்க முடியலன்னு கூட அட்லீஸ்ட் இந்த தகவல் என்ன பாருங்கள், ஒரு 10 பேர் 100 பேர் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் திராணி 10 பேருக்கு அனுப்ப முடியும்னா ஒரு 30 பேருக்கு அனுப்புங்க. 30 பேருக்கு அனுப்ப முடியும்னா ஒரு 2000 பேருக்கு அனுப்புங்க. தகவலை பாஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சகஸ்தர லட்சுமி ஈஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது? அந்த கோயிலில் புதுக்கோட்டையில் இருக்குது, தியானூர் இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்முடைய கடன் தீரும், துன்பம் தீரும், பிரச்சனை தீரும், வேதனை தீரும்,
வியாபாரம் செழிக்கும், பணங்காசு வரும், வம்பு வண்டைகள் சண்டைகளிலிருந்து விலகலாம். இப்படியெல்லாம் ஒரு மகத்துவம் உள்ள வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிற உண்மையை அவர்கள் தெரிந்து கொண்டு போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரட்டும். அதுக்கு நீங்கள் அனுமதிங்க, அதுக்கு நீங்கள் ஒரு வழிவகுத்து கொடுங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும். கொடுக்கணும். என்ன கொடுக்குறீங்க? வேறு ஒன்றும் கொடுக்குறீங்க இல்லையா? அட்லீஸ்ட் இந்த தகவல் கொடுக்கலாம்ல. நீங்கள் இந்த தகவலை எத்தனை பேருக்கு பரிமாற முடியுமோ அத்தனை பேருக்கு பரிமாறுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இப்படி நித்தம் அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் நித்தம் ஒரு செய்தியை நான் போட்டுட்ருக்கேன். நித்தம் ஒரு செய்தி. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு கடிகாரம் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்கா? செல்ஃபோன் மூலமாக உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? கடிகாரம் இருக்கா? அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? ஒரு 5 நிமிஷத்துக்கான மகத்துவம் சொல்லியிருக்கேன். அதாவது 12 மணியிலிருந்து 12:05 வரையில் ஒரு கிரகத்தினுடைய மேச ராசியில் போகும். அந்த ராசியினுடைய காரகத்துவம், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், இந்த பாவகாரகத்துவம், கிரகக்காரகத்துவம், இதை வைத்து ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு என்னென்ன நடக்கும் மீண்டுமாக அதில் ஒரு முறை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கேட்டுக்கங்க. இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து தான் ஒவ்வொரு நாளும் பலன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது நடக்கட்டும், அது நடக்கும். அதுலேயும் இதுலேயும் ஒன்றா இருந்தால் தான் நடக்கும். ஒரு விபத்து நடக்கணும், செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறது என்றால் ஜனனகால ஜாதகத்தில் சேர்ந்திருக்குன்னா இன்றைக்கி செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் ஒரு விபத்து நடக்கும். அது மட்டுமே இவர்களுக்கு பாதிக்கும். இல்லாத பட்சத்தில் அந்த செவ்வாய் மேலோ சனி மேலோ இந்த கோச்சார சந்திரன் நகர்ந்து போகிற போது அந்த கோச்சார 6 சந்திரன் நகர்ந்து போகும்போதோ அல்லது அந்த 6 சொல்லுகிற 5 நிமிடங்களை கடந்து போகிற அந்த 5 நிமிடங்கள் கடந்து போகும்போது அங்கே என்ன கிரகம் இருக்கும், அந்த கிரகத்தினுடைய சுபாவத்தை அது வெளிப்படுத்தும். அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒரு தவறான ஒரு சுத்திலே போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த தவறான சுத்திலேருந்து விலகி கொள்ளுங்கள். இந்த இடத்துல ராகு மேலே போய் கொண்டிருக்குது, ஒரு விபத்து நடந்து விடுமா, ஒரு விகார குணம் வருமா, ஒரு பேராசை ஏற்பட்டு விடும். அந்த இடத்துலேருந்து உஷாராக இருந்துக்கணும். இப்போ நம்ம என்ன அடக்கி வாசிக்கணும். அடுத்தது செவ்வாய் மேலே போகுது, ஒரு போலீஸ்காரன் சந்திக்கிறாரா, குரு மேலே போகுது, ஒரு பண்டிட்டை பார்க்குறோமா, ஒரு குழந்தையை பார்க்குறோமா என்பதெல்லாம் அது உறுதிப்படுத்தும். சந்திரன் மேலே போகுத வேகம்னு சொல்கிறோமா, ஒரு துரிதமான காரியங்கள் நடக்கிறதா, ரைட்டு. அது புதன் மேலே போகுதா, புத்திசாலித்தனமாக பேசுகிறோமா, டாக்குமெண்டேஷன் பண்ணுறோமா, சூரியன் மேலே போகுதா, நிர்வாகம் பண்ணுறோமா, ஆளுகை பண்ணுறோமா, என்ன நடக்க போகுது, அல்லது அரசியல்வாதியை சந்திக்கிறோமா என்பதெல்லாம். சுக்கிரன் மேலே போகுதா, பெண்ணை குறித்தோ மகளை குறித்தோ மனைவியை குறித்தோ பணத்தை குறித்தோ பேசுகிறோமா. நான் எத்தனையோ இடங்கள் சோதித்து பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு நித்தம் அதை சொல்ல போகிறேன். என்னென்ன நடக்கும்னு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கோச்சார கிரகங்களினுடைய அந்த கட்டத்தை எடுத்து வைத்து கொண்டு ஏஎல்பி அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஏஎல்பின்னு சொல்லி கூகுள் மேப்பில் டைப் பண்ணிங்க, அதாவது குரோம் டைப் பண்ணிங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கன்னா அது நார்மலாக அந்த சாஃப்ட்வேர் வரும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எத்தனை மணி ஆச்சு, எத்தனை மணிக்கு மேலே போயிட்டுருக்குது அந்த கிரகம் ஆருடம் சொல்கிறது இதில் போயிட்டுருக்கு. அந்த ஆருடத்தை வச்சு நம்ம எப்படி சோதிக்கிறது, என்ன நடக்கும்னு சொல்லலாம். சொல்ல போனால் ஒரு சீரியல் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு படம் பார்த்தாலும் சரி, ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த கிரக நிலைகள் என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசியல் மீட்டிங்கில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாலும் கூட மாந்தி மேலே போகிற 5 நிமிஷம் போகுதுன்னா நிச்சயமாக இறந்தவர்களை பற்றியோ பிணத்தை பற்றியோ அவர்கள் அந்த இடத்துல பேசுவாங்க. குரு மேலே போகுது அப்படின்னா நிச்சயமாக என்னவாக இருக்கும், ஒரு படிப்பை குறித்து பெரும் பணத்தை குறித்து சொல்லலாம். அவங்க கொள்ளையடிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு வேறு கிரக நிலைகள் இருக்குது. அது என்ன வேணால் பெரும் பணத்தை குறித்து, சுக்கிரன் மேலே சின்ன பணத்தை குறித்து, பெண்ணை குறித்து இப்படி பேசுவார்கள். அந்த 6 ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு நகர்ந்து கோச்சாரத்தில் நகர்ந்து போகிற அந்த 6 வச்சு இந்த கெடிகார பிரசனம்னு ஒன்று இருக்குது. இந்த 6 கூட இந்த 6 வைத்து உங்களுக்கு அற்புதமான வழியை காட்ட முடியும். என் அன்பு நண்பர்களே, ஒரு அருமையான தருணம். நித்தம் அனுபவங்கள் 1000 சொல்லி நித்தம் ஒரு வீடியோ போகிறேன். அந்த நித்தம் ஒரு வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அது உங்களுக்கு வந்துடும். டெய்லி இன்றைக்கி என்ன நடக்கும் நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லி ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலேருந்து பேசியிருக்காரு, ரைட்டு, நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி என்ன டைம், என்ன மணி ஆச்சு, இப்போ மணி ஏறக்குறைய நான் இந்த டிவி சனிக்கிழமை என்பதால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி இதை கேட்கணுன்னா நீங்கள் இதை பார்க்குற நேரத்தில் பாருங்கள். குரு மேலே அந்த 6
ஆக்சுவலாக எங்கே இருக்கார் குரு? இன்றைக்கி ரிஷபத்தில் இருக்கார். 12 மேசத்தில் இல்லை, ரிஷபத்தில் இருக்கார். 12 அதாவது 0 to 5 மினிட்ஸில் இல்லை, 5 to 10க்குள்ளே போயிட்டுருக்குது. குரு அங்கே தான் இருக்குது, செவ்வாய் அங்கே தான் இருக்குது. செவ்வாய் குருவும் அங்கே தான் இருக்கிறதுனால குரு மேலே போயிட்டுருக்கிறதுல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பாருங்கள் இப்போ. அல்லது அதனுடைய 7ஆம் வீட்டிலேருந்து பார்வை, குருவனுடைய பார்வை இருக்கிற வீட்டில் இந்த 5 நிமிஷம் போயிட்டுருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் இந்த ஜோஷியத்தை நீங்கள் கேட்க முடியுது, உறுதியாக சொல்லலாம். இப்படி அதன் 1000 பலன்கள் தொகுத்து அனுபவங்கள் 1000ன்னு நித்தம் ஒரு வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா 1000ங்களுக்கு போய் சேரட்டும். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்காக இல்லை, உங்களுக்காக. இந்த செய்தியை பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது சகஸ்தர லக்ஷ்மி ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தால் அதில் உங்களுக்கு ஒரு 10% கிடைக்காதானே? நிச்சயம் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணுங்கள். உங்களை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.